அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நம்ம பிறந்த திதியும் கரணமும் நம்ம ரொம்ப இரண்டு கண்கள் மாதிரி. நம்ம பிறந்த திதியும் நம்மளுடைய கரணம் இதை பிடித்தே நம்ம வெற்றி பெற்று போய்கொண்டே இருக்கோம். இதை பிடித்தே நாம் வெற்றி பெற்று போய்கொண்டே இருக்கலாம். அப்ப எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா நாம் பிறந்த திதி எத்தனையாவது திதின்னு எண்ணிக்கிடும். நம்ம பிறந்த கரணம் எத்தனையாவது கரணம். அப்ப இந்த பிறந்த திதியோடைய எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மொத்தம் 15 திதி பௌர்ணமி வரைக்கும். தேய்விரையில் பிறந்திருந்தாலும் என்ன சொன்னா அதே ஒரே 15 தான். அப்ப எப்பயுமே உங்களுடைய பிறந்த திதி என்னவோ அந்த திதிக்குண்டான நம்பர் இருக்கும். அந்த திதிக்குண்டான நம்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, இப்போ ஒருத்தர் பஞ்சமி திதியில போய் பிறந்திருக்கிறார். அப்ப பஞ்சமி திதியில் போய் பிறந்திருக்கா. திதி என்பது ஐஸ்வர்யம், கரணம் என்பது காரிய வெற்றி. அப்ப ஐஸ்வர்யம் வேணும்னா நித்தமும் நாம் இயக்க வேண்டிய கட்டம் ஒண்ணு உண்டு. காரிய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நாம் தினமும் இயக்க வேண்டிய கட்டம் ஒன்று உண்டு. அந்த கட்டத்துக்கு உண்டான சிம்பிள் தான், வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. எப்பயுமே உங்களுடைய பார்வையில் படும்படி அந்த சிம்பிள்களை நீங்கள் ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளும். உங்களுடைய பார்வையில் படும்படி அந்த சிம்பிள்களை நாம் ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளும். அப்ப இது எல்லாமே என்ன சொன்னா சூரியனுடைய ஆதிபத்தியத்திலிருந்து தான் செயல்படும். அப்ப சூரியனுடைய ஆதிபத்தியத்திலிருந்து தான் செயல்படும். அப்ப சூரியனுடைய ஆதிபத்தியத்திலிருந்து செயல்படும். ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இடம் எது, எந்த கட்டம்னா அதுல கண்டிப்பா ஐஸ்வர்யம் இருக்கும். ஐஸ்வர்யம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் நாம் கரெக்டா பரிச்சித்து பார்த்திருந்தோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பஞ்சமி திதியில பிறந்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்திற்குண்டான இடம் எது அப்படின்னா, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்களோ சூரியன் நின்ற மாசத்திலிருந்து பஞ்சமி என்பது 5வது திதி. அப்ப சூரியன் மேசத்தில் இருக்காருன்னு வைங்க. மேசம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம் தான் இவருக்கு ஐஸ்வர்யத்தை மறைமுகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக என்ன சொன்னா கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கும். அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. அப்ப அந்த ஐஸ்வர்யமான கட்டத்துல உங்களுக்கு தாராபலன்ல ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த ஐஸ்வர்யமான கட்டத்துல உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். அந்த தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்குண்டான உணவை என்ன சொன்னா நம்ம சாப்பிடணும். ஐஸ்வர்யமான கட்டம் என்பது எது என்று தெரிந்து விட்டால் அதுல இருக்கிற அந்த கட்டத்துல இருக்கிற 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், தாராபலன் இருந்தே ஆகணும். அதுல மாற்றம்லாம் இருக்க முடியாது. அந்த தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை ருசித்து பாருங்கள், ஐஸ்வர்யம் வரும். உணவால் ஐஸ்வர்யத்தை பெற முடியும். சில பேர் நினைப்பீங்க, ஐயா நான் 14வது திதியில போய் பிறந்திருக்கேன், மேசத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மேசத்துல நான் சித்திரை மாசம் போய் பிறந்திருக்கேன், 14வது யாரு எங்க கட்டத்துல இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 12 கட்டம் தானே இருக்கு. ஆனா என்னுடைய திதி 14வது 15வது திதியில பௌர்ணமி திதியில போய் பிறந்துட்டேன். அப்ப பௌர்ணமி திதியில போய் பிறந்துட்டேன். 12 கட்டத்துக்கு பிறகு 12 கட்டத்துக்கு பிறகு வேற என்ன செய்யணும், கண்டினியூட எண்ணிட வேண்டிதான். மேச மாசத்துல போய் பிறந்திருக்கீங்க. மேசத்துல இருந்து என்ன சொல்றான்னா நீங்கள் எண்ணி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்ப 14வது திதியோ 15வது திதியோ ஆயிடுச்சுன்னா, அப்ப மேசத்துல இருந்து என்ன சொல்லலாம்னா 12 கட்டம் எது, மீனம். அப்ப 13 மேசம் வரும், 14 ரிஷபம் வரும், 15 மிதனம் வந்துடும். இவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க,
15 திதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன செய்யணும், 15 வந்து 12ஆல கழிச்சிடணும். கழிச்சிட்டு நீ சூரியன் என்ற இடத்துல இருந்தேன்னா ஒரே ரேஷியோ வரிசையில் எண்ணிருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை அப்படி எண்ணிக்கிடணும். ஏன்னா இதுல ஒரு டவுட் வரத்தானே செய்யணும். இப்போ 5ஆம் நம்பர் மட்டும் சொல்லிட்டேன், 15ஆம் நம்பருக்கு சொல்லலை அப்படின்னு எல்லா மனிதனுமே வந்து சொன்னா, ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் வந்து ஆர்வத்தில் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கீங்களே தவிர, உங்களுடைய ஜாதகம் முதலில் முழுமையாக சரியாக இருக்கிறதா என்பதை இன்னும் யாருமே செக் பண்ணவே கிடையாது. என்ன காரணம்னா, இது வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு சக்தி. ஆனால் இதற்கு ஆதாரமெல்லாம் இருக்குது. இதை புரிஞ்சவங்க தான் ஜெயிக்க முடியும். இதை புரியாதவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு புரியாதவர்கள் ஜெயிக்கவே முடியாது, உறுதியாக ஜெயிக்க முடியாது. எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் புரிஞ்சவங்க தான் ஜெயிக்க முடியும். இது கடல் மாதிரி. இதில் கடலுக்குள்ள போய் முத்தெடுக்கணும் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. மீன் பிடிச்சிட்டு வரவங்களாம் சாதாரணமாக நம்ம நினைச்சுக்கிட்டோம். அவர்கள் மீன் பறையர்கள் என்று சொல்லி நம்ம ஏளனமாக பேசுவோம், எல்லாம் செய்வோம், நாத்தம் எடுத்தவங்கன்னு பேசுவோம். அவர்களிடம் திறமைகள் இருக்கிறது. நம்ம கடலுக்கு வெளியே தான் நின்றுட்டு வந்து பேசிகிட்டே இருப்போம். உள்ள போய் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வந்து குழப்பம் நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் தான் சிறந்த உழைப்பாளிகள். அப்ப இப்படி தான் பிறந்த திதி எத்தனைன்னு எண்ணிக்கிடுங்க. சூரியன் நின்ற கட்டத்தை ஒன்றாக வைத்து வரிசையாக எண்ணுங்க. அதோடைய முடிவுரை தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். சத்தியமான உண்மை. இதை பரிச்சித்து பார்த்த ஒன்று. அதை வந்து உண்மையாவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து மாற்று கருத்தெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதற்கு அடுத்து இப்ப வந்து திதிக்கு சொல்லியது ஐஸ்வர்யம் திதி. ஐஸ்வர்ய கட்டம் எதுவோ அந்த கட்டத்துல உங்களுக்கு ஒரு சுகம் இருக்கு. நீங்க வந்து அத இதுதான் ஐஸ்வர்யம் என்று தெரிஞ்சு முதல்ல வந்து நம்ம நம்பணும். நம்பிக்கை தான் ஜோதிடம். நம்பாம வந்து என்ன சொல்ல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நம்பிக்கை என்பது வந்து நம்ம நம்பணும். நம்பி வந்து இதுதான் நம்பிக்கை, இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டோம்னாலே நம்ம மனம் நம்பணும். நம்ம மனம் அவ்வளவு தூரத்துக்கு ஈஸியாவே நம்பிக்கைக்குரியதா நபராக கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. சில பேர் தோத்து போய் வருவான். என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு நாள் பண்ணேன் சார், அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் விட்டு போச்சு, அப்படியே வேற வழியில போனேன். சரி அங்க போய் ஜெயிச்சியா, அங்கேயும் போய் ஜெயிக்கல, திரும்ப உங்ககிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு. நான் ஒரே இடத்துல தானே உட்காந்துருக்கேன் ஜோதிடம் பார்த்துட்டு. நான் எங்கேயும் ஓடி போனேன். என்கிட்ட கேட்பாங்க, சார் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்ப்பா வந்தேன் சார், காலி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். இல்லை சார், எப்பயுமே ஒரு இடத்துல உட்காந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யத்தை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பார்த்தவர்கள். அந்த ஐஸ்வர்யம் இருக்கிற காரணத்தினால சில நேரங்கள்ல வந்து என்ன சொன்னா மொக்க கூட வைக்கும். ஆனால் அது ஏற்கனவே கொடுத்தது. அது வந்து என்ன சொல்லலாம்னா முகவோட வச்சுட்டு என்ன செய்யும் தெரியுமா, டபுள் பங்கா தூக்கி கொடுத்துட்டு போயிடும். அதற்கு அடுத்து கரணம் 11 கரணம் வரிசையா எண்ணிக்கிடுங்க. உங்களுடைய கரணம் வந்து எத்தனாவது கரணம்னு எண்ணிக்கிடுங்க. எண்ணிக்கிட்டு உங்களுடைய கரணத்தோடைய எண்ணிக்கை என்னவோ அந்த கரணத்தோடைய எண்ணிக்கை வந்து என்னவோ அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து அதுல இருந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் என்னன்னீங்கன்னா சூரியன்ல இருந்து எண்ணணும். எத்தனாவது கரணம்? 11 கரணம் தானே இருக்குது. அப்ப சூரியன்ல இருந்து எண்ணணும். அப்ப சூரியன்ல இருந்து எண்ணி வருகின்ற கட்டம் தான் உங்களுடைய காரிய சித்தி கட்டம். உங்களுடைய காரிய சித்தி கட்டம். அப்ப உங்களுடைய காரிய சித்தி கட்டத்திற்கும் ஐஸ்வர்ய கட்டத்திற்கும் சம்பந்தப்படுத்தி பாருங்க. சில நேரங்களில் அது அஷ்டசஷ்டாங்கமா வந்துடக்கூடாது. 6 8 வந்தாலும் ஜெயிக்கும். அதான் ஐஸ்வர்யமும் காரிய சித்தியும். ஐஸ்வர்யம் என்பது திதி, காரிய சித்திக்கு ஒரு கட்டம் இருக்குது. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து ஐஸ்வர்யத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு கட்டம் இருக்கிறது. இது ரெண்டும் வந்து என்ன சொன்னா நட்பு வீடுகளா இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஐஸ்வர்யத்திற்குண்டான கட்டமும் ஐஸ்வர்யத்துக்குண்டான கட்டத்தில் இருக்கின்ற தாராபலன்ல நட்சத்திரமும் காரிய சித்திக்குண்டான கட்டத்தில் இருக்கிற சாதகமான நட்சத்திரமும்
கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க, வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதெல்லாம் உண்மையாக பரிச்சித்து பார்த்து இப்போ எனக்கு எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய திதிக்கு என்னுடைய கரணத்திற்கு எந்த கட்டங்களில் இருக்கின்ற எந்த கட்டம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது, எனக்கு எந்த கட்டம் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது, எந்த கட்டத்தினால் காரிய வெற்றியை நடத்த முடியும், அதில் இருக்கின்ற ஒரு நடு நட்சத்திரம் வந்து காரிய வெற்றியை கொடுத்துரும். அப்ப ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது தான். அப்ப அந்த ஐஸ்வர்யம் என்பது ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால நீங்க வந்து யாரும் வருத்தப்படவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து எல்லா மனிதனுக்கும் ஐஸ்வர்யத்திற்குண்டான கட்டத்தை கண்டுபிடிச்சிருங்க. திதியை வச்சு கண்டுபிடிங்க. காரிய சித்திக்கு உண்டான கட்டத்தை கண்டுபிடிச்சிருங்க. அதில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் தாராபலன் நட்சத்திரத்தை செலெக்ஷன் பண்ணிருங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் வெற்றியாளனாக இருப்பதற்கு அது சிறந்த வழியை காட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.